இங்கே நம்ம ஹீரோயின் ப்ரஷ் பண்ணுறது, தலைவாரத்து, ட்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காலால் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தான் வேலையை தானே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும்னு தான் ஆசை. அதனால சிஏ எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்காக காலைல எழுத ப்ராக்டிஸுமே பண்ணுறாங்க. 3 hours அந்த எக்ஸாம் முடிக்கணுன்றதுக்காக இப்போ டெய்லி நைட்டு உட்காந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த எக்ஸாமை காலால் எழுதி முடிச்சு கிளியரும் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லேயும் வருது. இதை பார்க்குற அனன்யாவோட அப்பா ரொம்ப பெருமைப்படுறாரு. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் அவங்க எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பூன் எடுத்து காலால் சாப்பிட்றத பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து சிஏ எக்ஸாம் படிக்கும்போது உங்களை லைப்ரரியில் வச்சு பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். இதை கேட்குற அந்த பொண்ணு இவன் சரியான லூஸாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இருந்தாலும் இவங்க எங்கே போனாலும் பின்னாடியே போகும். அந்த பொண்ணு இப்போ ஃபேமிலியோட வெளியே போயிருப்பா. ஃபேமிலி முன்னாடியே வச்சு உங்கள் பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவான். ஆல்ரெடி இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு போன பையன் திரும்ப வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக இந்த நிலைமையிலையும் தன்னை விரும்புகிறேன்னு சொன்னவனே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க.